டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கோமதி என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ராகவன் அந்த நகரத்திலே பிரபல்யமான தொழிலதிபர். அவருடைய ஒரே மகள் இலக்கியா. இவர்களுடைய அந்த சொத்துக்கு எல்லாம் வாரிசாக இருப்பவர் இலக்கியா. இலக்கியாவுக்கு ஒரு குழந்தை, திருமணத்தின் பின் ஒரு குழந்தை பிறக்கின்றது. ஆகவே அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என தீர்மானிக்கின்றார்கள். ராகவன் சொல்கின்றார், நீங்கள் என்ன பெயராவது உங்களுக்கு விரும்பின பெயரை வையுங்கள், எனது தாயாரின் பெயரை மட்டும் வைத்துவிட வேண்டாம் என்று சொல்கின்றார். அவர்களுடைய அந்த பெயர் சூட்டும் வைபவம் சிறப்பாக நடைபெறுகின்றது. வந்தவர்கள் எல்லோரும் உபசரிக்கப்படுகின்றார்கள். ஒரு பணக்கார வீடு. ஆகவே ஆடம்பரமாக அங்கே எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பேர் சொல்கின்ற முறை வந்தது. அப்பொழுது அங்கே அந்த இலக்கியாவினுடைய கணவன் சத்தமாக கோமதி என்று சொல்கின்றார். அங்கே நின்ற ராகவனுக்கு திகைத்து போய் ராகவன் நிற்கின்றார். வருபவர்கள் எல்லாம் எல்லாரும் சுவை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இலக்கியா சொல்கின்றார், ஏன் அப்பா திகைத்து போய் நிற்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் பாட்டி. அவர் சிறு வயதிலே கணவனை இழந்தாலும் கூட அந்த சொந்த பந்தங்களினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து தாக்கு பிடித்து உங்களை நல்ல நிலையிலே கல்வி கற்று அதற்கு அவர் சொந்தங்கள் எல்லாம் சொத்துக்களை எல்லாம் பறித்த பின்னரும் கூட வீடுகளுக்கு சென்று பாத்திரங்கள் தேய்த்து ஒரு நல்ல நிலைமையிலே உங்களை படிப்பித்து ஆளாக்கி விட்டிருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் ஒரு பிரபல்யமானவராக இந்த நாட்டிலே இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணமானவர் தான் அந்த கோமதி பாட்டி. ஆகவே இந்த கோமதி பாட்டியினுடைய பெயரைத்தான் நான் தெரிவு செய்தேனேன் என்றால், ஒருவருடைய கடின உழைப்பும் பிள்ளைகள் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற அந்த தன்மையும் கோமதி பாட்டியிடம் நிறைய காணப்பட்டது. ஆகவே கோமதி பாட்டி போல எனது மகளும் பிற்காலத்திலே தனது கணவனுக்கோ தனது பிள்ளைகளுக்கு உதவி செய்பவளாக, அவர்களை எல்லாம் நல்ல வழிப்படுத்துபவராக இருக்க வேண்டும். அதனால் தான் நான் எனது மகளுக்கு கோமதி என்ற பெயரை வைத்தேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது அங்கே அந்த தந்தை கண்கலங்கி இருக்கின்றார். அவர் சொன்னார் என்னென்று சொல்லி சொன்னால், எனது தாயார் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் என்னை முன்னுக்கு கொண்டு வந்தவர். ஆகவே அவனுடைய கஷ்டத்தை என்னுடைய பேத்தி படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் செய்தேன். உனக்குத்தான் விளங்குகின்றது. உண்மையிலேயே அவருடைய கஷ்டத்துக்கு அப்பால் அவருடைய தியாகங்கள் இன்று எனக்கு தந்த அறிவுரையும் ஆலோசனையும் என்னை இந்த நிலைக்கு சமூகத்திலே மதிக்கக்கூடியதாக இருந்ததென்று அந்த தாயாரை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார். ஆம் நேயர்களே, நாங்களும் அப்படித்தான். நாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பின்பு எங்களை உயர்த்தியவர்களை சிறுவேளையில் அவர்கள் எங்களுக்கு அந்த ராசி இல்லாதவர்கள் என்று யோசிக்கின்றோம். நாங்கள் அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய உயர்ச்சிக்காக பாடுபட்டவர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே இந்த ராகவனுடைய வளர்ச்சிக்கு பின்னே அந்த கோமதி இருந்து அவரை வாழ்வில் உயர்த்துவதற்கு எவ்வாறு பாடுபட்டார் என்பதை நாங்கள் காண்கிறோம். அதே போல எங்களுடைய உயர்வுக்கு எங்களுக்கு மறைமுகமாக இருந்து வழிப்படுத்துபவர்களை நாங்கள் நினைக்க வேண்டும் என்று கூறி, அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.